நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. யார் வந்தாங்க? என்னய்யா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க அனுப்பி வச்சவரு நியாயமான தீர்ப்பை சொல்லிட்டாரு. 2 ஊர்க்காரங்க கிட்டயும் பேசி நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டாரு. நீங்க யாரை பத்தி சொல்றீங்க? நம்ம சிவராம் தம்பிதாயா. சிவராமனா? அவன் அங்க வந்தானா? ஆமாம்மா, சரியான நேரத்துக்கு வந்து பக்கத்து ஊர்க்காரங்கள்ட்ட பேசி நியாயத்தை புரிய வச்சாரு. பள்ளிக்கூடமும் நம்ம ஊருக்கு வரப்போகுதுமா. எங்க அண்ணன் சொன்ன தீர்ப்பு உங்க எல்லாருக்கும் ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அப்ப ரகுராம் ஐயா எங்களுக்காக குளத்தை விட்டு கொடுத்தாரு. இப்போ எங்களுக்காக விட்டு கொடுங்கன்னு கேக்குறோன்னு. போன முறை ஐயா எங்களுக்காக விட்டு கொடுத்தாரு, இந்த முறை உங்களுக்காக நாங்க விட்டு கொடுக்கிறோம். அதனால உங்க ஊருக்கே ஸ்கூல் வரட்டும். தப்பான ஆளுகிட்ட பொறுப்பு போகாம அதுக்கு தகுதியான ஆளை நீங்க அனுப்பி வச்சிருக்கீங்க ஐயா. எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம்யா. அப்ப நாங்க வரோம்யா. வரோம்யா. அண்ணி, அவர் என்கிட்ட கூட சொல்லவே இல்லை பாருங்க. இத கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவர் நல்லா பேசி தீர்ப்பெல்லாம் சொல்லிருக்காருன்னு வேற சொல்றாங்க. ச்சே, அத பார்க்க முடியாம போயிடுச்சு. அண்ணே, நீங்க தான் சிவாவை அனுப்பி வச்சிங்களாண்ணே? அண்ணி, அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், என்ன பண்ண போற? ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். ஏய், எதுக்கு இதெல்லாம் இப்போ? இன்னைக்கு நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. தலைவர் பொறுப்புல உட்கார்ந்து தீர்ப்பெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தீங்களா? சொல்லிருந்தா நானும் உங்க கூடவே வந்திருப்பேன்ல. ஊருக்கு அண்ணி எல்லாமே உங்க மேலதான் இருக்கும். இப்ப உள்ள போங்க. ம். என்னங்க, இப்பவாவது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதே. ரொம்ப சந்தோஷங்க. இத பாரு, நான் ஒன்னும் உனக்காக பண்ணல, அண்ணனுக்காக தான் செஞ்சேன். அண்ணன் தான் குடும்பத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் எதுக்கு நீ போன? அக்கா, நான் ஒன்னும் எனக்கு பதவி வேணுங்கிறதுக்காகலாம் போகலக்கா. அது அண்ணனுடைய இடம். அது வேற யார் கைக்கும் போக கூடாது. அதுக்காக தான்க்கா போனேன். சிவா, உனக்கு அந்த பதவிக்கான தகுதியும் உரிமையும் இருக்கு. ஆனா ரகு சொன்னதுக்கு அப்புறமும் அம்மா, நானும் முதல்ல இதெல்லாம் வேண்டான்னு தாம்மா நினைச்சேன். ஆனா இது நம்ம குடும்பத்தோட கௌரவம்மா. இப்ப நடந்துகிட்டு இருக்க எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் சரியா போயிரும். இப்போ திரும்பவும் அண்ணனுக்கு தாமா அந்த பதவி போய் சேரணும். அதுக்காக தாமா நான் போனேன். அண்ணே எங்கம்மா? அக்கா, அண்ணே எங்க? அண்ணன் ரூம்ல இருக்காரு.
அண்ணா அண்ணா நான் பஞ்சாயத்துக்கு போயிருந்தேண்ணே. அங்க வந்து தெரியும், ஊர்க்காரங்க சொன்னாங்க. ம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவா. நீ 2 ஊர்கிட்டயும் பேசி சரியான தீர்ப்பை சொன்னேன்னு அவங்கெல்லாம் சொன்னாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருந்தது. உன்னை பத்தி 4 பேர் பெருமையா சொல்றப்போ அதுக்கு சந்தோஷப்படுற முத ஆள் நான் தான் சிவா. அது என்னைக்குமே மாறாது. ஆனா இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே என் பேச்ச மீறி நடந்திருக்காங்க. ஆனா என்னைக்கும் என் தம்பி சிவா என் பேச்ச மீற மாட்டான். ராமனுக்கு லக்ஷ்மணன் மாதிரி என்னைக்கும் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன். இன்னைக்கு அந்த நம்பிக்கை தோத்துருச்சு. ஐயோ அண்ணே, உங்க பேச்ச மீறி நடக்கணும்னா நான் நினைக்கல அண்ணே. அது அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் அண்ணே. அது வேற யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு தானே நான் பஞ்சாயத்துக்கு போனேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. இல்ல ஏன் தப்புதான். நான் யார் மேல அதிக பாசமும் நம்பிக்கையும் வைக்கிறேனோ அவங்க எல்லாருமே ஒரு நாள் என் மனசை குத்தி கிழிச்சிடுறாங்க. இன்னைக்கு நீயும் அப்படி பண்ணிட்ட. ஐயோ ஐயோ அண்ணே, அப்படிலாம் பேசாதீங்க அண்ணே. ஊருக்கு முன்னாடி நம்மள கொலகார குடும்பம்னு சொல்லும் போது இனிமே இந்த குடும்பத்திலிருந்து யாருமே பஞ்சாயத்துக்கு வரமாட்டாங்கன்னு நான் வாக்கு கொடுத்தேன். இப்ப ஊரை பொறுத்த வரைக்கும் ரகுராம் வாக்கு பொய்யாயிடுச்சு. அவர் தம்பியே அவரை மதிக்கலன்னு பேசுவாங்க. ஐயோ அண்ணே, அண்ணே அண்ணே நான் உங்களுக்காக தானே போனேன் அண்ணே. வேண்டாம் வேண்டாம் சிவா, வேண்டாம். இந்த வீட்ல யார் எதை செஞ்சாலும் எனக்காகத்தான் கடைசியா பழிய ஏன் தலையில போடுறீங்க. கட்டின பொண்டாட்டியே என் பேச்ச மீறினா, தத்தெடுத்து சொந்த பொண்ணு மாதிரி நினைச்ச பொண்ணு எனக்கு துரோகம் பண்ண, சொந்த பையன் மாதிரி வளர்த்தவனும் என் முதுகுல குத்துனான். யார் எப்படி மாறினாலும் நீ நீ என் கூட இருக்க. நீ என்னைக்குமே என்ன மீறி போக மாட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு. அண்ணே அண்ணே அண்ணே, நான் உங்களை சாமியா தானே பாக்குறேன். என்னைக்குமே என்னைக்குமே நான் உங்க பேச்சை மீறி நடக்கணும்னு நினைச்சதே இல்லைண்ணே. அண்ணே நான் ஏன் போனேன்னா நான் வந்து வேண்டாம், எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. நான் உன்னை சின்ன வயசுல இருந்து பார்த்த அதே தம்பியா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ வளர்ந்துட்ட. இல்லண்ணே, ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்ட. நான் தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன். அது அது ஏன் தப்புதான். ஐயோ அண்ணே அண்ணே, அப்படிலாம் பேசாதீங்க அண்ணே. அண்ணே நான் உங்க காலில் கூட விட்டேன் அண்ணே. வேண்டாம், எனக்கு உண்மையில எந்த கோபமும் இல்லை. உனக்கு பேரு புகழெல்லாம் வந்தா அத பார்த்து பெருமைப்படுற முத ஆள் நான் தான்டா. ஆனா என் தம்பி என்ன மீறி போயிட்டான். அண்ணே இனிமே நானும் விலகி நிக்கிறது தானே நல்லது. என் மிச்ச வாழ்க்கைய என் பொண்ணுக்காக மட்டும்தான் வாழ போறேன். அவ ஆசைய நிறைவேற்றுறது மட்டும்தான் என்னோட கடமை. அவ ஒருத்தி போதும். அண்ணே அண்ணே அண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் வேணாம் போ. பெரியம்மா,
நீ எதுவும் நினைச்சுக்காதப்பா. அவரை கோவப்படுவாருன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ தூரம் வருத்தப்பட்டு பேசுவாருன்னு நினைக்கல. ஏங்க, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்னது? நாம இந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம பொழப்ப பார்க்கலாமா? என்ன விளையாடுறீங்களா? இல்ல, எத்தனை தடவை தாங்க அந்த குடும்பத்துக்கிட்டே அவமானப்படுறது? எத்தனை தடவை அவமானப்பட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அந்த ரகுராம் குடும்பத்தை வேரோட சாய்க்கிற வரைக்கும் நான் அடங்க மாட்டேன். அதுக்காக எத்தனை தடவை தான் அந்த குடும்பத்திட்ட தோத்துக்கிட்டே இருப்பீங்க? இந்த தடவை தோக்கல, ஒரு வகையில நாம ஜெயிச்சிருக்கோம். என்னம்மா சொல்ற? அந்த சிவராமனை தலைவர் ஆக்கிட்டாங்க. இதுல நம்ம எங்கம்மா ஜெயிச்சோம்? அதுவும் என்னுடைய திட்டம் தான். என்னம்மா சொல்ற? உன் திட்டமா? ஆமாண்ணே, எப்பவும் நாம நினைச்சதை சாதிக்கணும்னா ஒரு திட்டத்தை மட்டும் போட்டா பத்தாது. அடுத்து தோத்து போயிட்டாலும் அடுத்து என்ன செய்யணுங்கிறதையும் யோசிச்சு வச்சிருக்கேன். உண்மையாவே நீங்க சொல்றது என்னன்னு புரியலைங்க. கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. நான் அந்த பதவிக்கு வந்து அந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம பண்ணணும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா அந்த குடும்பத்தில இருந்தே ஒரு ஆள் அந்த பதவிக்கு வந்து அதனால ஒரு மனஸ்தாபம் வந்து அந்த குடும்பத்துக்குள்ள சண்டை வரணும். இது ரெண்டுமே என்னுடைய திட்டம் தான். அந்த சிவராம வந்து தலைவர் பதவியை வாங்கிட்டான். இதுல உங்க திட்டம் என்ன இருக்குது? அவன் வராம போயிருந்தாதான் நான் வருத்தப்பட்டிருப்பேன். அவன் வந்ததுக்கு காரணமே நான் தான். உண்மையாவே ரொம்ப குழப்பமா இருக்குது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அந்த ஜானகியும் மாயாவும் சேர்ந்து குடும்பத்தை காப்பாத்துறேன், ஊரை காப்பாத்துறேன்னு இந்த பதவியை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா நான் இந்த பதவிக்கு வந்துடவே கூடாதுன்னு தெளிவா இருப்பாளுங்க. அவங்க ரெண்டு பேரும் சிவராமன் கிட்ட பேசி அவன் மனச மாத்தி அனுப்பி வைப்பாங்கன்னு நான் நினைச்சேன். அதே மாதிரிதான் நடந்திருக்கு. அது சரி, இதுல நீங்க என்ன பண்ணீங்க அத சொல்லுங்க. ஊர் ஆளுங்களை அனுப்பி அந்த இடத்துக்கு சிவராமனை கொண்டு வர சொல்லி ஒரு வார்த்தைய போட சொன்னதே நான் தான். நீங்க சொன்ன மாதிரி இங்க வந்து பேசிட்டேங்க. சரிங்க. அப்போ அதுவும் உன் பிளான் தானா? சிவராமன் பதவிக்கு வந்தா தான் பேச்ச மீறி தான் தம்பி போயிட்டான்னு ரகுராம் கவலைப்படுவான், கோவப்படுவான். அதனாலதான் அப்படி ஒரு திட்டத்தையும் போட்டு வச்சேன். அடேங்கப்பா, பிளானுக்குள்ள ஒரு பிளான். சூப்பருங்க. நாங்க கோட்டை விட்டாலும் நீ காரியத்துல கண்ணா இருந்திருக்கம்மா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. அப்படித்தானே இருக்கணும். இவ்வளவு நாளா நான் முட்டாளா இருந்துட்டேன். அன்னைக்கு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி எனக்கான நியாயத்தை நான் கேட்டிருந்தா என் நிலைமை இப்படி ஆயிருக்காது. எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பதில் கேட்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இத்தனை வருஷம் தவம் பாதிக்கப்பட்டவன் நான். அவ்வளோ சீக்கிரத்துல அவங்கள நான் விட்டுற மாட்டேன். அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்றியா? கண்டிப்பா வரும். சிவராம் தலைவர் ஆனதுக்கான விளைவு அந்த வீட்டுல ஒரு பூகம்பமே வெடிக்கும். என்ன
என்னங்க ஏதோ அவசரமா வர சொன்னீங்க, என்ன விஷயம்? இப்பதாங்க கடவுள் நமக்கு ஒரு வழி காமிச்சிருக்காரு. என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்க பொண்ணு சாருவ என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. அதுதான் உங்க பையனுக்கு அந்த மாயாவோட கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா? அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்கும்? அந்த மாயா என் பையன் வாழ்க்கை விட்டு போயிட்டா இதெல்லாம் நடக்கும்ல? அவ எப்படிங்க போவா? என் பையனே அவளை வீட்டை விட்டு விரட்ட போறான். அப்படியா? அது எப்படி நடக்கும்? அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன். நீங்க போய் ஒரு 40 லட்சத்தை ரெடி பண்ணுங்க. சாருவை நம்ம சீனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். 40 லட்சமா? என்ன விளையாடுறீங்களா? இல்லங்க, நான் நிஜமா தான் சொல்றேன். ஆனா ஏங்க நீங்க வேற, என்கிட்ட 40 லட்சம் தான், நான் ஏங்க இப்படி சுத்திட்டு இருக்க போறேன்? ஏங்க, உங்களுக்கு ரைஸ் மில்லுன்னு நிறைய தொழில் நடந்துட்டு தானே இருக்கு. சாருவை நாங்க பொண்ணு கேட்டு வந்தப்போ என் பையன் பேர்ல மில் எழுதி வைக்கிறதா கூட சொன்னீங்களே. எல்லாம் கடன்ல தான் இருக்கு. அந்த நேரத்துல சும்மா அடிச்சு விட்டேன், அதை போய் நம்பிட்டு கேட்குறீங்க. அதெல்லாம் இருக்குதுங்க. ஆனா இப்போ நிலைமை சரியில்லை. உடனே எல்லாம் என்னால 40 லட்ச ரூபாயெல்லாம் பெரட்ட முடியாதுங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏங்க முடிஞ்சா நான் பண்ண மாட்டேனா? சரிங்க, 40 லட்சம் இருந்தா சீனு எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான்? வீட்ல சீனு மாயா கூட சண்டை போட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டா. அதுக்கு அவ என்னடான்னா, சீனு கடை வைக்கிறதுக்காக கொடுத்த 40 லட்சத்தை நீ திருப்பி கொடு, அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டா. அவகிட்ட அந்த பணத்தை எப்படியாவது நம்ம கொடுத்துட்டோம்னா அவ வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. அப்புறம் சாருக்கும் சீனுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஐடியா எல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஆனா 40 லட்சத்தெல்லாம் என்னால இப்போதைக்கு ரெடி பண்ண முடியாதுங்க. எப்படியாவது ரெடி பண்ண பாருங்களேன். ஏங்க முடிஞ்சா நான் ரெடி பண்ண மாட்டேனா? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு சொல்றேனே. என்னங்க நீங்க? நான் உங்களை தான் நம்பி வந்தேன், நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க மட்டும் சீனு கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். மாயாவை விரட்டி விட்டுட்டு அவன் சாருவை கல்யாணம் பண்ணிப்பான். ஏங்க இப்ப கூட ஒண்ணும் இல்லைங்க. அந்த 40 லட்சத்தை நீங்க ரெடி பண்ணி எங்கிட்ட கொடுங்க, நான் சீனு மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துறேன். ஏங்க அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கங்க போவேன்? என்னங்க நீங்க ஊர்லயே பெரிய குடும்பம், ரகுராமனோட தங்கச்சி, உங்களால முடியாதா? பாருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும். எப்படியாவது அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி எங்கிட்ட கொடுங்க, நான் சீனு மாப்பிள்ளை கிட்ட உடனே கொடுத்துறேன். யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுங்க, நல்லது நடக்கும். நான் வரேங்க. நானே 10 பைசாவுக்கு வழி இல்லாமல் இந்த புவனேஸ்வரி சொல்ற வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். எங்கிட்ட போய் 40 லட்சம் கேட்குறா, பைத்தியக்காரி. டேய் கார்த்தி, நீ இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. மேனேஜர் நம்ம ஆளுதான். உனக்கு தேவையானதெல்லாம் அவன் பண்ணி கொடுப்பான், புரியுதா? இங்க இருந்து நீ எங்கேயுமே வெளியில போக கூடாது. இன்னும் எத்தனை நாள் தான் நான் இப்படியே மறைஞ்சிருக்கிறது? ஏன் இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நான் சொல்ற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். அந்த ஜானகியும் மாயாவும் உன்னை கண்டுபிடிக்கிறேன்னு சவால் விட்டுட்டு போயிருக்காங்கடா. அவங்க கண்ணுல மட்டும் நீ பற்றவே கூடாது. டேய், போன தடவையே அந்த மாயா கண்ணில் பட்டு தொலைச்சிட்ட. அன்னைக்கு மட்டும் அவ பார்க்காம போயிருந்தா இப்ப வரைக்கும் நீ உயிரோட இல்லைன்னு தான் நம்பியிருப்பா. ஜானகியும் அப்பவே ஜெயிலுக்கு போயிருப்பா. கோவில்ல ஹாஸ்பிட்டல்லன்னு நம்ம ஆளுங்களை அனுப்பி நீ வந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நான் டெலீட் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? அதனால நீ இங்கேயே ஒழுங்கா இரு. ஆமா கார்த்திக், நீ இங்கே இரு. அப்பதான் அந்த ஜானகியை எப்படியாவது ஜெயிலுக்குள்ள அனுப்ப முடியும். சரிங்க அத்தா. அப்போ தானா? நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது. அவளையும் நான் கதிர்கிட்ட இருந்து பிரிப்பேன். அது நடக்கணும்னா நீ இங்க இருந்து எங்கேயும் போயிடக்கூடாது, புரியுதா? அத்த, கையில போனும் இல்ல. ரூம்குள்ளே நான் எவ்வளவு நேரம் தான் இருக்கிறது? எனக்கு வெறுப்பாகும். டேய், நான் இத்தனை வருஷமா அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு வெறுப்பு தான் முக்கியமா? டேய் கார்த்தி, இன்னும் ஒரு மாசத்துல அந்த ஜானகிக்கு ஜாமீன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவ ஜெயிலுக்கு போயிடுவா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த இன்ஸ்பெக்டர் குருவரன் வேற ரகுராம் குடும்பத்துக்கு வேண்டியவன். அவன் வேற உன்னை தேடிக்கிட்டு இருக்கான். திரும்ப எந்த தப்பு நடந்துடக்கூடாது. அந்த குடும்பத்தை உடைக்க நம்ம கிட்ட இருக்கிற கடைசி ஆயுதம் நீதான். இதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன்.
இந்த பாரு கார்த்தி, உனக்கு என்ன தேவைனாலும் மேனேஜர் கிட்ட கேளு, அவன் செஞ்சு கொடுப்பான். டிவி இருக்குல்ல, படம் பாரு, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. அப்பா எவ்வளவு நேரம் தான்ப்பா டிவியே பார்த்துட்டு இருக்கிறது? அட்லீஸ்ட் எனக்கு ஒரு லேப்டாப்பாவது வாங்கி கொடுங்க. அதுல எனக்கு நான் பிடிச்ச மூவிஸ் ஆச்சு பார்ப்பேன்ல, எனக்கு டைம் பாஸ் ஆகும்ல. சரி, அடுத்த தடவை வரும்போது வாங்கிட்டு வர்றோம். இங்க பாரு, எந்த காரணத்துக்காகவும் நீ வெளியில போக கூடாது. அதையும் மீறி நீ வெளியில போய் யார்கிட்டயாவது மாட்டின, அப்புறம் நானே உன்னை கொன்னுடுவேன். ஞாபகம் வச்சு. டேய், அவ கோவப்படுற மாதிரி நடந்துக்காதடா, பார்த்துருந்துக்க, புரியுதா? சரி வரோம். ஏமா, நீ பேசுனதுல அவன் பயந்து போயிட்டாமா. அண்ணே, நான் சும்மாவா மிரட்டினேன்? என் பையன் மாதிரி அவன். அவனை நான் என்ன பண்ண போறேன்? அப்படி சொன்னாதான் வெளியில போகாம இருப்பான். மேனேஜர், அவனை பாத்துக்கோ. அவன் எங்கேயாவது வெளியில போனா உடனே எனக்கு கால் பண்ணணும். சரிங்க மேடம். சரி, வா போலாம். கார்த்திக்க போலீஸ் இல்ல, யார் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. நீ திரும்ப ஜெயிலுக்கு தான் போக போற. இந்த ஊரே உன் குடும்பத்தை கொலைகார குடும்பம்னு சொல்லும். உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி இந்த ஊரை விட்டே உன் குடும்பத்தை விரட்டுறனா இல்லையான்னு பாரு. என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்ச நீதான் அசிங்கப்பட்டு நிக்க போற. எங்க பெரியப்பா மேல தப்பு இல்லைன்னு சீக்கிரமா நிரூபிச்சு காட்டுறேன். ஜெயிலுக்கு போறது உன் குடும்பமா தான் இருக்கும். ஓ, சவால் விடுறியா? அதையும் பார்க்கலாண்டி.